நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லை, தனி மனித வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத தீர்மானிக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர், தனிப்பட்ட ஒழுக்கம். இதையெல்லாம் தாண்டி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான செக்டாராக இருக்குது யாருன்னு பார்த்தா இந்த மீடியா தான். ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் நினைச்சா ஒரு நல்ல நபரை கெட்ட நபராக காட்ட முடியும், ஒரு கெட்ட நபரை நல்ல நபராக காட்ட முடியும். அவங்க எழுதுறது தான் செய்தி. ஏன்னா பத்திரிகை என்பது மிகப்பெரிய ஒரு தூண் இந்த ஜனநாயக நாட்டில் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு பத்திரிகை அப்படின்ற பேர்ல, யூடியூப் அப்படின்ற பேர்ல பல சேனல்ஸ் எல்லாருமே வெறும் ஆபாசங்களையும் அவதூறுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பான விஷயங்களை எல்லாம் கடந்து மறந்து இன்னைக்கு அற்ப விஷயங்களுக்கு நேரம் செலவிட்டு வெறும் வியூஸ்க்காகவும் வெறும் காசுக்காகவும் பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சமீபத்தில் நாஞ்சில் விஜயன் அப்படின்ற விஜய் டிவியில் புகழ்பெற்ற ஒரு கலைஞன், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பல விஷயங்களையும் பல பிரச்சனைகளையும் ஊதி ஊதி பெருசாக்குனதே இந்த மீடியா தான். இவர் மேல மிகப்பெரிய குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நபர் விஜே வைஷு அப்படின்றவங்க பலவிதமான குற்றச்சாட்டுகள் அடுக்குறாங்க. இது எல்லாமே இரண்டு நபர்களுக்குள்ள தனிப்பட்ட விவகாரம். ஆனா இந்த தனிப்பட்ட விவகாரத்தை வெளியில பேசி இது ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டா மாத்தி ஒரு உலகப்போர் ரேஞ்சுக்கு பில்டப் பண்றது இந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் தான். இதை தொடர்ந்து பல விஷயம் நடந்துட்டே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. ஏற்கனவே நான் கொடுத்த புகாரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நாஞ்சில் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பல மாதங்களுக்கு முன்பு அவங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கினாங்க அந்த திருநங்கை வைஷு. ஆனா இப்போ மீண்டும் அவருக்கு ஏதோ பிரச்சனை கொடுத்திருக்காங்க. பல வீடியோஸ் போறது, நாஞ்சில் விஜயன் வந்து என்ன மிரட்டுறாரு அப்படின்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது குறித்து தன்னுடைய மனைவியோடய போய் டைரக்டா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவர் பேசின விஷயம் தான் இப்படி ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தான் எந்த அளவுக்கு மன ரீதியாக துன்பப்படுத்தப்படுகிறேன், என் குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, 2 நாட்களா நான் தூங்கவே முடியல, இந்த விஷயத்தினால என்னால வாழ்க்கையில எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. இது மொத்தத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் இந்த ஃபேக் மீடியா தான். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து போகல. ஒரு அரசியல்வாதி சின்னதாக ஏதாவது தவறு பண்ணா கூட அது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனா இன்னைக்கு ஒரு தனி மனிதனாகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், இல்ல முக்கியஸ்தர்களாகட்டும், யாரு சின்ன விஷயங்களை நல்ல விதமா பேசினா கூட அதை எப்படி போர்ட்ரே பண்றாங்க அப்படின்ற விதத்துல தான் இருக்கு. அந்த அளவுக்கு மீடியா வந்து தங்களுடைய கண்டென்ட்டுக்காக எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், யாரை எப்படி வேணாலும் சித்தரிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களோட டிரைவர்கிட்ட அவர் பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆயிருக்காரு பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனடியாக அவர் இறங்கி போய் பார்க்கறாரு. பார்க்க போன உடனே ஓபிஎஸ் கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டு டிரைவர் விலகி போயிட்டாரு அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை போட்டு ஒட்டு மொத்தமா அதுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல அந்த டிரைவர் காக்கிட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் பாட்டுக்கு என் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன், ஓபிஎஸ் ஐயா கூட என் பொழப்புல எங்க மண்ணலி போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு சான்று. இதை விட மிகப்பெரிய சான்று என்னன்னு பார்த்தா ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றது அவர் கூட பழகணும் உங்களுக்கு தெரியும், சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். நடிகை ராதிகா சொல்லியிருக்காங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பாதுகாப்பு அரண்குள்ள நாங்கள் இருப்போம், யாருமே எங்க கிட்ட எந்த விதமான சிலுமிஷமும் பண்ண முடியாது, நடிகைகள் எல்லாருமே பத்திரமா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்ப கட்ட சினிமா வாழ்க்கையிலே அது போலதான். அதே போல தனக்குன்னு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசக்கூடிய ஒருத்தர், யதார்த்தமான மனிதன், யாருக்கும் அச்சப்படாம எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தர் சினிமால நடிச்சாரே தவிர ஆனா அரசியல அவர் நடிக்கல. அவர் அரசியல நடிக்காததுனாலதான் இந்த ஒட்டுமொத்த ஊடகமும் அவரை சித்தரிச்சிச்சு மோசமா. கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் போல அவரை ஆக்கி இறுதி நொடி வரை, அவரோட கடைசி மூச்சு வரை இந்த ஊடகம் வந்து அவரை நெகட்டிவா தான் சித்தரிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம், அவர் இறந்துட்டாருன உடனே எல்லாருமே அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாங்கன்ன உடனே எந்த மீடியா அவரை கொச்சப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தியதோ அதே மீடியா இவரை தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. காரணம் என்ன? டிஆர்பிக்காக. வியூஸ் நல்லா போகுது, விஜயகாந்த்னா கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு மீண்டும் இதே ஊடகம் தான் விஜயகாந்தை தூக்கி பிடிச்சாங்க. அவர் மறைஞ்ச போது மட்டும் இல்ல, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி எல்லா நாட்களுமே லைவா கேப்சர் பண்ணாங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. மீடியா என்ன நினைக்கிறாங்களோ, என்ன சித்தரிக்கிறாங்களோ அதுதான் பொதுமக்களுக்கு போய் சேருது. இன்னைக்கு இன்னுமே நம்ம நிறைய ஊர்களில் பார்க்க முடியும், யூடியூப்ல என்ன தம்ப்நெயில்ல போடுதோ அது எல்லாமே உண்மை செய்தின்னு நம்பக்கூடிய கலாச்சாரமான, யதார்த்தமான, அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்க. அப்படி நாஞ்சில் விஜயன் அப்படின்ற ஒருத்தர் விஜய் டிவியில் புகழ்பெற்ற ஒரு கலைஞர். எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா, விஜய் டிவியில் புகழ்பெற்ற ஒரு கலைஞர், அவ்வளவுதான் அவரை பத்தி தெரியும். தன்னுடைய சிறு வயது காலத்திலேயே அரட்டை அரங்கம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக டி ராஜேந்திரன் அவர்களிடம் பாராட்டு பெற்று அழகான கருத்துக்களை பதிவு பண்ணி கஷ்டப்பட்டு முன்னேறி தன்னுடைய சொந்த உழைப்பால மேலே ஏறி வந்தாரு. இந்த விஜய் டிவியில் வந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே மிகப்பெரிய தூணாக இருந்து ஒரு பொறுப்பான ஒரு மனிதனாகவே அவர் இருந்திருக்காரு. நாஞ்சில் விஜயன் அவர்களோட நெருங்கி பழகக்கூடிய நபர்கள்லாம் சொல்வது என்ன அப்படின்னா, ரொம்ப யதார்த்தமான பையங்க, அந்த அளவுக்குலாம் இவருக்கு தைரியம் கிடையாது, அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு பக்கம் கேட்டு இவர் நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம போக வேண்டாம். ஆனா
ஒரு தனி மனிதன், அவர் தனியா இல்லை, இப்ப ஒரு தனி மனிதன் ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாரு, ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டாரு, அவருக்கென்று மனைவி வந்துட்டாங்க, குழந்தை வந்துட்டாங்க. அவர் மேல இந்த விஜே வைஷு அப்படின்ற அந்த திருநங்கை ஏகப்பட்ட புகார்கள் சொல்றாங்க. புகார் சொல்லும் போது ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்திருக்காங்க, மீண்டும் அவங்களே இந்த புகாரை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க, இந்த விஷயம் முடிஞ்சிருது. இப்போ மீண்டும் அவங்க வெளிச்சத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க, இல்ல அவர் என்ன மிரட்டுறாரு, ஏகப்பட்ட புகார்கள் சொல்றாங்க, நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஆனா இது எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு காவல்துறை இருக்காங்க, நீதிமன்றம் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை மிகப்பெரிய பூதாகரமா வெடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறது யாருன்னு பார்த்தா இந்த ஊடகம் தான். இன்னைக்கு அந்த திருநங்கை, அப்பாவி திருநங்கை தான் அவங்க 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 சைட்ல நியாயங்கள் இருக்கலாம். அதை தான் நாஞ்சில் விஜயனுமே சொல்றாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு வெளியில வந்து சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு மனிதன் இவ்வளவு அன்பு கொண்டு பேசுறாருன்னு. அவரே சொல்றாரு, ரொம்ப பாவம் அந்த திருநங்கை, அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு தான், அவங்கள நான் கெட்ட பொண்ணா ஃப்ரேம் பண்ணல, ஆனா இப்ப புத்தி கெட்டு இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்குன்னு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, இரவு நேரங்கள என்ன ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, சம்டைம்ஸ் அவங்க மது அறிந்துட்டு கூப்பிடுறாங்க, அது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குது, மன உளைச்சலை கொடுக்குது, எவ்வளவு நாளைக்கு எங்க வீட்லயும் பொறுத்துப்பாங்க. ஒருவேளை என்ன நினைக்கிறீங்க, இந்த மீடியா தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், என்னை தற்கொலை பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு மனசு நொந்து கேட்கிறாரு. எதனால இதோட வெளிப்பாடா இருக்கு, அவரே கோட் பண்றாரு, பல பிரபலங்கள் இந்த மீடியா அப்படின்ற காரணத்தினால அழிஞ்சு போயிருக்காங்க, காணாம போயிருக்காங்க அப்படின்னு. இதே போலதான் மறைந்த ரோபோ சங்கர், அவர் மரணத்தையுமே அவ்வளவு லைவ் கவரேஜ் பண்ணாங்க. ஆனா அதே ரோபோ சங்கரை அவர் ஒரு சில நேரங்களில் யதார்த்தமா அது வார்த்தை தவறியோ வாய் தவறியோ பல விஷயங்கள் பேசியிருப்பாரு, அதை உடனடியாக பூதாகரமாக்கி ரோபோ சங்கர்னால இப்படிதான், இதனாலதான் இவர் இப்படி பேசினாரு, அதனாலதான் அப்படி பேசினாரு. ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா, அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அவர் மரணம் அடைந்ததுக்கு பிறகும் கூட ஒரு வாரமா அவர் இதனால மரணம் அடைஞ்சாரா, அதனால மரணம் அடைஞ்சாரா. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, கண்டென்ட் வியூஸ் போகணும், நம்ம வீடியோ நல்லா போடணும், இந்த போட்டோவை வச்சா போகுமா, தம்ப்நெயில் வச்சா போகுமா, ரோபோ சங்கர் குறித்தே பேசிட்டு வந்தா போகுமா, இப்படி நினைச்சு கண்டென்ட்டை மட்டுமே யோசிக்கிறது. இப்ப நாஞ்சில் விஜயன் ஒரு எக்ஸாம்பிள், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் தானா உழைச்சு மேல இருந்து வந்திருக்காருல, அவர் மேல தனிப்பட்ட கேரக்டரை பத்தி அவர் கோர்ட்ல நிரூபிக்கட்டும், காவல்துறையிட்ட நிரூபிக்கட்டும். ஆனா தன்னுடைய உழைப்பால எவ்வளவு நாட்கள், எவ்வளவு தூரம் பெண்கள் வேஷம் போட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருப்பாரு. எந்த விஷயத்தை செய்யறதுக்கு எல்லாரும் கூச்சப்படுவோமோ அந்த விஷயத்தை தான் அவர் விருப்பப்பட்டு செஞ்சாரு. ஏன், தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், தனக்கான ஒரு அடையாளம் கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கஷ்டப்பட்டு அதிகப்படியா பெண்கள் வேஷம் போட்டு தான் அவர் விஜய் டிவில வந்திருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபேமா நின்று ரோட்ல நடந்து போறாருன்னா ஒரு 100 பேருக்கோ 1000 பேருக்கோ 1,00,000 பேருக்கோ தெரியுதுல வர. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஃபேமை ஒரே நாள்ல மொத்தமா அழிச்சு உடைக்கிற உரிமை யார் கொடுத்தா? 2 பேருக்கு தனிப்பட்ட விவகாரம், அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க, இந்த கலாட்டா அப்படின்ற யூடியூப் சேனல் அவங்கள கூப்பிட்டு வச்சு, அந்த திருநங்கையை கூப்பிட்டு வச்சு அழுக வச்சு கதற வச்சு அவங்களையும் டென்ஷன் ஆக்கி அவங்க மைக்கை தூக்கி போட்டுட்டு போறாங்க. அவங்க கிட்ட தேவையில்லாத கேள்விகள் கேட்கறாங்க. நீங்க போதையில பேசுனீங்களா, குடிச்சிட்டு பேசுனீங்களா, நாஞ்சில் விஜயன் உங்ககிட்ட இந்த கம்ப்ளைண்ட் பண்றாரு, இதுதான் உங்க வேலையா? இதே நபர் யார் இந்த நபரை பேட்டி எடுக்கிறாங்களோ அதே நபர் ரங்கராஜ் பாண்டேவை பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு உணர்வு உங்களுக்கு இருக்கணும்? இன்னைக்கு இன்னொருத்தர் வாழ்க்கையில விளையாடுற வேலையை கொடுக்குற அங்கீகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? அந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்போது, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பிரச்சனை நடக்கும்போது இதுல பல பேர் வீடியோ எடுத்து அதை பத்தி பேசிட்டு தான் நமக்கு எவ்வளவு காயப்படும். ஒரே வார்த்தை, நாங்க மீடியா பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அண்ணன் சீமான் கூட கேட்பாரு, வெறும் ஐடி கார்டையும் டேகையும் போட்டுட்டதுனால நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்பீங்க, நீங்க எல்லாரும் அறிவாளிகள், நாங்க எல்லாம் முட்டாள்கள் நினைக்க கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. அது போலதானே இப்படி இருக்கு. நாஞ்சில் விஜயன் மேல அவங்க புகார் கொடுக்குறாங்க, அது 2 பேரும் அவங்க டீல் பண்ணிக்க போறாங்க. இல்ல உண்மையிலேயே அவர் மேல தவறு இருந்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகுது. ஆனா மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கி கண்டென்ட்டுக்காக இப்ப இதை நம்பி பல பேர் நாஞ்சில் விஜயனை தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எந்த மாதிரியான எண்ணம் உருவாகும், இல்ல இந்த விஜே வைஷோ அவங்கள பத்தி என்ன மாதிரியான ஒப்பீனியன் உருவாகும். அவங்க 2 பேரும் அதை பேசி எப்படியோ சமாதானம் பண்ணிக்கட்டும், சமரசம் பண்ணிக்கட்டும். ஆனா மீடியா ஒவ்வொரு முறையுமே இந்த வேலையை தொடர்ந்து பண்ணுது. நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்றது எவ்வளவு பேராபத்தான ஒரு எண்ணம். ஒரு மனுஷனை நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கிறதுக்கு நீங்க யாரு? அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை, ஒழுக்கம், அவனோட பழக்க வழக்கங்கள், அவன் எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கான், நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா, இதை இந்த சமுதாயம் அவனுக்கு முத்திரை குத்தட்டும். ஆனா இந்த மீடியா என்ன முத்திரை குத்துதோ அதுக்கு எதிரான முத்திரை குத்துறது. நல்லவனா அவனை கெட்டவன் சொல்றது, கெட்டவனா அவனை நல்லவன் சொல்றது. அற்ப விஷயங்களுக்கு கவனம் செலுத்தக்கூடிய இந்த ஊடகம் இன்னைக்கு ஆட்சியில எவ்வளவு பிழைகள் நடந்துட்டு இருக்கு, அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளவு பிழைகள் சொல்றாங்க, இந்த எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து நல்ல ஒரு விவாதத்தை உருவாக்குங்க. அதை விட்டுட்டு அற்பமான விஷயங்களை, தனி மனித வாழ்க்கை பத்தி ஆபாசமான வார்த்தைகள், அவதூறுகள், கொச்சையான விஷயங்களை தொடர்ந்து நீங்க பேசுறதுனால நீங்க என்ன நிறுவ முயற்சி பண்றீங்க? நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், ஒரு குழந்தை கையில போனை வச்சிருக்கு இப்ப எல்லா டைமும், யூடியூப் ஷார்ட்ஸ்ல தள்ளி விடும் போதோ இல்ல வேற ஏதாவது வீடியோ பார்க்கும்போது, இந்த மாதிரி வீடியோ சஜஸ்ட் ஆகும்போது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான எண்ணம் உருவாகும்? அதை நோக்கி அந்த குழந்தைக்கு சிந்தனை போகாதா? என்ன வார்த்தை சொல்றாங்க, இது என்னன்னு யோசிக்க தோணாதா? இந்த பொறுப்பு யாருக்குமே இருக்காதா உங்களுக்கு? வெறும் ஊடகம், அதனால நாங்க என்ன வேணாலும் பேசிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி உண்டாச்சோ அதே போல ஒரு நாள் இந்த யூடியூப்க்கு எதிராக எல்லாரும் மக்கள் எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க?
யூடியூபே வேணாண்டா, யூடியூப்ல போனாலே வெறும் ஆபாசம் தான் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? மிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய சேனல்ஸ் கூட இந்த மாதிரி அற்ப விஷயங்களை பண்ணும்போது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிருது. இனிமேல் நம்ம யூடியூபே ஓப்பன் பண்ண வேணாம், நல்ல விஷயங்களா வருது. அதுலயும் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா சுவாரஸ்யம் என்ன இருக்குன்னா, ஒரு விஷயம் நடந்துருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மாணவனை வெட்டி கொன்னுடுறாங்க, கல்லூரி மாணவனை. அதுக்கு உங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, என்ன நடந்துச்சு, படபடப்பை நோக்கி அந்த அப்பாவி மாணவனை விரட்டி கொன்ற நபர்கள், இப்படின்னு ஒரு வாய்ஸை கொடுத்து நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? இதனை படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா பண்றீங்க. ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு கற்பழிக்கப்படுற ஒரு சின்ன குழந்தை, இதை பத்தி நீங்க எவ்வளவு வலியோட வேதனையோட கடத்துறதை விட்டுட்டு நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு நேர்ல இருந்து பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்தது போலயே அப்படியே இந்த பதட்டத்தை எல்லாத்தையும் நடிச்சு குரல்ல வெளிக்கொண்டு வந்து என்ன ட்ரை பண்றீங்க? உங்களை 5 பைசா பிரயோஜனத்துக்கு இல்லாத ஒரு சேனலுக்கு மக்கள் எல்லாரும் கீழே தெளிவாங்க இது போன்ற வேலைகளை செஞ்சீங்கன்னா. இப்போ உடனே நாஞ்சில் விஜயருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நான் 2 பேருக்கும் தான் பேசுறேன். அந்த திருநங்கை புகார் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு, இவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை, இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்கும் சார்ந்த நபர்கள் இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவங்க 2 பேரும் பேச விட்டு இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பைட்ஸ் வாங்குறது, அவங்களை கூப்பிட்டு வச்சு வீடியோல இன்டர்வியூ எடுக்கிறது. தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. ஒரு 2 பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை முடிவுக்கு வரணும், அது சுமூகமா போகட்டும் அப்படின்னு நினைங்க. இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இப்படிதான் வனிதா விஜயகுமார் அவர்களுடைய மகள், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணட்டும், அவங்க டைவர்ஸ் பண்ணட்டும், அவங்களுக்கான உரிமை அது, அவங்களுக்கான சுதந்திரம். அதை பத்தி நமக்கு கமெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்க தப்பா ரைட்டா அதெல்லாம் நம்ம பேசக்கூடிய நமக்கு அதிகாரமே கிடையாது. ஆனா அவங்கள இந்த பீட்டர் பால் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க போனாங்க. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி, சித்திரவதை பண்ணி, ஒவ்வொரு டைமும் லைவ் கூப்பிட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி இவங்க கூட பேச வச்சு, அவங்க கூட பேச வச்சு, கடைசியில் அந்த மனுஷன் செத்தே போயிட்டாரு. இவ்வளவுதான் இந்த ஊடகம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. எனவே தயவு செய்து, நாட்டில் பல விஷயங்கள், பொறுப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு, அது எல்லாத்துக்கும் செவிசாய்த்து நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும். இது போன்ற தனிநபர்களை வைத்து உங்களது பலனுக்காக அவர்களது வாழ்க்கையையும் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய வலியையும் வேதனையும் கொடுக்க கூடாது என்பது ஒரு அன்பான கருத்து.